வணக்கம் நண்பர்களே. நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சம்பந்தமா நிறைய வீடியோ போடுறோம், பண்ணிக்கிறோம், பார்க்குறோம். அதுபோல இப்போ புது தகவல் பத்திரப்பதிவில் ஸ்டார் 3.0 அப்படிங்கிற ஒரு மென்பொருள் அறிமுகப்படுத்த போறாங்க. மிகவும் அதாவது ஸ்டார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் ஆரம்பிச்சப்பவே கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஸ்டார் 2.0 தான் இப்போ உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுவே நல்ல சிறப்பா இருக்கு. இதுலயும் சில சர்வர் ப்ராப்ளம் வருது, நிறைய ப்ராப்ளம் வருதுங்கிறதுக்காக அடுத்த மென்பொருள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டார் 3.0 அப்படின்னு 3.0 அப்படி. அதுல என்னென்ன வசதிகள் இருக்குன்னா உண்மை விரும்புகிற தகவல் வச்சு சொல்றோம் உங்களுக்கு. மிக விரைவில் அதிகமா ஒரு 1 அல்லது 2 மாதங்கள்ல அமல்படுத்திடுவாங்க. அதனால நமக்கு என்னென்ன உபயோகம் அப்படின்னா, நீங்க வீட்டுல இருந்தே ஒரு சில ஆவணங்கள், அதாவது நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிற பயோமெட்ரிக்கை வச்சு நம்ம வீட்டுல இருந்து ஆவணம் பண்ணலான்னு அது நடைமுறை வந்துருச்சு. 2 வருஷம் இருக்கு. ஆனா அதை யாரும் அதிகமா உபயோகப்படுத்துறது இல்லை. இனிமேல் அந்த எம்ஓடி, அதாவது நம்ம பேங்க்ல வைக்கிற எம்ஓடி, ஒரு கிரை உடன்படிக்கை அல்லது எம்ஓடியை வந்து ரத்து பண்ணி ரசீது போடுறது அல்லது ஒரு அடமானம் வைக்கிறது, இது எல்லாமே வந்து இதுல மட்டும்தான் பண்ணணும், நீங்க மட்டும் தான் பண்ணணுங்கிற மெத்தட்ல 3.0 வரப்போகுது. தமிழ்நாட்டில் எங்கிருந்து வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இந்த கிரையம் உள்ளிட்ட ஆவணங்கள் வந்து நேரம் ஆபீஸ் போய் தான் பண்ணணும். அதுவும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஆபீஸ் வேணாலும் போய் நீங்க பண்ணிக்கலாம். அதாவது இப்போ திருப்பூர் இருக்க சொத்தை வந்து நீங்க கோயம்புத்தூர்ல, இங்க கூட்டம் நடந்துட்டு நான் கோயம்புத்தூர் பண்ணேன்னா கோயம்புத்தூர் தாராளம் பண்ணலாம். இல்ல ஒருத்தவங்க வர முடியாம இருக்கிறாங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க, திண்டுக்கல்ல இருக்கிறாங்க அப்படின்னா திண்டுக்கல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் டோக்கனை போட்டுட்டு அங்க வந்து அவங்கள போய் அங்கேயே கிரை பண்ணிக்கலாம். திருப்பூர்ல இருக்க சொத்தை அங்க பண்ணிக்கலாம். இப்பவும் அந்த வசதி இருக்குது. ஆனா வந்து தனியா பண்ண முடியாது, ஒரு சொத்தோட சேர்த்து தான் பண்ணணும். 3.0 வந்துருச்சு அப்படின்னா தாராளமா எந்த சொத்தை எங்கிருந்து வேணாலும் கிரையம் செஞ்சுக்கலாம். அது ஒரு வசதி இருக்கு. அப்புறம் சர்வர் ப்ராப்ளம் ஆகுதுங்கிற பிரச்சனையே இருக்காது. நிறைய ஸ்பீடா பண்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஒரு நாளைக்கு வந்து 50ல இருந்து 100 ஆவணங்களுக்கு இப்பத்த காலகட்டத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3.0 ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா 300 டாக்குமெண்ட் வரைக்கும் எந்த வித ரிஸ்க்கும் இல்லாம ஸ்பீடா பண்றதுக்கான வசதிகள் அதில் செஞ்சு கொடுக்க போறாங்க, செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்புறம் இந்த அலைச்சல் தேவையில்லாம அலைச்சல் அங்க இங்கே அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு தேவை வந்து நம்ம வீட்டில் வந்து யார் நம்ம உபயோகப்படுத்துற வீடோ அலுவலகமோ அங்க வந்து ஒரு பயோமெட்ரிக் கருவி, அதாவது இந்த கைரேகை வைக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து கேமரா ஓடுகிற மொபைல தான் போய் லேப்டாப் அந்த செல்ஃபி கேமரா அந்த கேமரா வந்தால் போதுமானது. இதை வச்சு உடனடியாக நம்ம வந்து ஆவணங்களை தயாரிச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். அதாவது அதுல வந்து நீங்க உங்க சொத்து விவரத்தை கொடுத்தா போதும், அதுவே ஆவணம் தயாரிச்சு கொடுத்துரும். இந்த சொத்து கிழக்க மேற்கு வடக்கத்துக்கு என்ன இருக்குது, என்ன சர்வே நம்பர் கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அது கேட்கும். இங்க ஆங்கிலம் தமிழ் 2-3 விதமா இருக்கு. அதில் கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆவணத்தை அதுவே தயாரிச்சு இன்னார் வந்து இன்னார் சொத்தை வைக்கிறாங்கன்ட்டு ஆவணம் தயாரிச்சு கொடுத்துரும். நீங்க அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப வசதி வரும். ரொம்ப ரொம்ப சுலபம், மக்களுக்கு சுலபமாக கொண்டு வந்துருக்கிறாங்க. மிக மிக உபயோகமா இருக்க அனைவருக்கும் இந்த தகவல் உபயோகமா இருக்கும் உங்களுக்கு. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை விரைவுறது. சரவண பிரகாஷ், திருப்பூர். நன்றி, வணக்கம்.